ஜென் ரிவர்ஸ் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு திருப்தியான ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதாவது இந்த வீடியோவில் ஹார்பர் துறைமுகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். துறைமுகம் என்பது கப்பல் மற்றும் கப்பல் வந்து தங்கும் இடம், கப்பல் வந்து நிற்கும் இடத்தை தான் ஹார்பர்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹார்பரில் வந்து துறைமுகத்தில் வந்து நமக்கு கப்பல் வந்து நின்று அவங்க கப்பலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த துறைமுகத்தில் கிடைக்குது. அதுக்கப்புறம் துறைமுகத்தில் கிடைக்குது. அதுக்கப்புறம் தங்குறதுக்கு இடமும் தொழிலாளர்களுக்கு இந்த ஹார்பரில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் துறைமுகம். தமிழ்நாட்டிலே பெரிய துறைமுகம் வந்து சென்னையில் வந்து தெற்கின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து கப்பல்கள்லாம் வந்து தங்கி நிற்கிறதுக்கு நிறைய வசதிகள் இங்கே செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கும் தங்குற இடம், அப்புறம் தங்கிக்கு நிறைய இடம் வந்து இங்கே வந்து இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக கருதப்படுகிறது. துறைமுகங்கள்னால வந்து நம்ம நாட்டின் பொருளாதாரத்தின் அங்கங்களான தொழில்துறை, தொழில்நுட்பம், வேளாண்மை போன்றவற்றின் வளர்ச்சிகளின் பாலங்களாக இந்த துறைமுகங்கள் வந்து இருக்கிறது. அப்புறம் வந்து துறைமுகங்கள் வந்து விளங்குகின்றன. அப்புறம் இந்தியாவில் வந்து 204 சிறிய துறைமுகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, எண்ணூர், அப்புறம் தூத்துக்குடி போன்ற 3 துறைமுகங்களை கொண்ட ஒரே தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் உள்ளன கொண்டது தான் இந்த தமிழ்நாடு சிறப்பு. தமிழ் துறைமுகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் துறைமுகங்கள் வந்து சென்னை துறைமுகம், எண்ணூர் துறைமுகம், அப்புறம் வந்து சென்னை எண்ணூர் துறைமுகம், வஉசி சிதம்பரனார் துறைமுகம், அப்புறம் தூத்துக்குடி துறைமுகம், வஉசி சிதம்பரனார் குளச்சல் துறைமுகம் ஆகியவை நிறைய இடத்துல வந்து இந்த துறைமுகங்கள் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். அது வந்து அரசாங்க துறைமுகங்கள். இதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த துறைமுகங்கள் நமக்கு துறைமுகம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். துறைமுகம் வந்து இது வந்து இதெல்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம் அரசாங்க துறைமுகம் ஆகும்.